அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை, எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது. இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க. உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் கொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் ஈரானிடத்தில் வாங்கி கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார். அதே நேரத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 619வது நாளாக இன்றைய நாள் மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சண்டை தற்போது இஸ்ரேல் ஈரான் வாராக மாறி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் முன்னாடி பார்த்து வர்றோம். தொடர்ந்து அது தொடர்பான வீடியோக்கள் அப்டேட்களாக நம்ம உங்களுக்கு தந்து வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே நம்முடைய வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய 2 சேனல்களையும் 2 தடவை அல்லது 3 தடவைகளுக்கு மேல தனித்தனி வீடியோக்களாக வெளியிடப்படுகிறது. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு தவறாமல் நம்முடைய 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வளமையான சேனல் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற பெயர்ல இருக்கும். இந்த ஐகானோட இருக்கக்கூடிய ஃப்ரீ பலஸ்டைன் என்று அடித்திருக்கக்கூடிய இந்த சேனல், இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் நம்முடைய மற்ற சேனல் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனுடைய ப்ரொஃபைல் இந்த மெத்தட்ல இருக்கக்கூடியதை நீங்க கவனிக்க முடியும். இன்றைக்கும் இந்த சேனல்லையும் 2 வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிற அதே நேரம் நம்முடைய வளமையான சேனல்லையும் 2 முக்கியமான வீடியோக்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவோடு 3வது வீடியோ, மொத்தம் இன்றைக்கு மாத்திரம் நம்ம 5 வீடியோக்களை வெளியிட்டிருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் காசா மீதான தாக்குதல்கள், அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான அங்கு நடக்கக்கூடிய வீடியோக்கள், காட்சிகள், அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக வெளியிடப்படக்கூடிய செய்திகளை உடனுக்குடனாக நம்முடைய டெலிகிராம் சேனலை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல் என்கிற டெலிகிராம் சேனலை இணையாதவர்கள் அதிலே இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களை இந்த வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் கீழே பார்க்க முடியும். அதிலேயே நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அல்லது இந்த இடத்துல இருக்குது பாருங்க, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது லிங்க், அதுக்கு அடுத்ததாக டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது. 2லையுமே நீங்கள் இணைந்து கொள்ள முடிகிற அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ் ஆகிய தளங்களில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் நம்மை பின்தொடர முடியும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான அறிவித்தல் என்னன்னு சொன்னால், நம்முடைய வீடியோக்களை எத்தனையோ சேனல்கள் எடுத்து பகிர்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஓப்பன் சோர்ஸாக அதற்குரிய அனுமதியை கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த வீடியோக்களை பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் முறைப்படி அதை பயன்படுத்துகிற போது எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய சகோதரர்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க, இருக்கிற மாதிரி அவங்க பப்ளிஷ் பண்றாங்க, அதனால எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த வீடியோக்களுடைய தலைப்புகளை அவர்களுக்கு நினைத்த மாதிரி இருப்பதை கூட்டி குறைத்து மெருகூட்டி அந்த மாதிரி போடும்போது அது நம்மளே வந்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி சில பேர் நினைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் வீடியோக்களுக்குள்ள சில எடிட்டிங்களை பண்றாங்க. இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கிற போது நம்ம எதை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறோமோ அது அங்கே மாசுபடுத்தப்படுகிறது. எனவே இருப்பதை போன்று நீங்கள் எத்தனை சேனலை திறந்து எத்தனை பேர் நீங்க போட்டாலும் அதில் நமக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் கிடையாது, தாராளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய சகோதரர்கள் உள்ள ஏதாவது எடிட்டிங்களை பண்ணி நீங்க மாற்றம் செய்கிற வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த சேனல்களுக்கு மாத்திரம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம்ங்கிறதுல
எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்முடைய நோக்கமே உண்மை செய்தி இருக்கிற மாதிரி போய் சேரணுங்கிறதா. நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவினுடைய கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல காசாவினுடைய அப்பாவிகளுடைய கூடாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 48 பேர் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில காசாவில் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை. தற்போது இன்டர்நெட்டும் அவர்கள் தடை செய்யக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த அப்பாவி மக்கள் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ளாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட இரவு நேரத்தில் அவர்களுக்கு மின்சார வசதிகள் கிடையாது. உலகத்திலேயே இப்படி யாரும் பாதிக்கப்படவில்லை என்கிற அளவுக்கு அந்த மக்கள் மீது மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பதிலடியை, அதனுடைய பிரதிபலனை தான் தற்போது ஈரான் வழியாக அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. நேற்றைய தினம் ஒருத்தங்க பேசும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க, சில வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் ஜோர்டான் போயிருந்தேன். ஜோர்டானில் நாங்கள் போகும்போது, ஜோர்டானில் இருந்து பார்க்கும்போது காசா தெரியுது தூரத்தில். ஆனால் இரவு நேரத்தில் எல்லா பகுதிகளும் வெளிச்சமாக இருக்கிறது, காசா மாத்திரம் இருட்டாக இருக்கிறது என்று சில வீடியோக்கள் அவங்க எடுத்த வீடியோக்கள் அமைச்சிருந்தாங்க. அவங்க அனுப்பும் போதே என்னால் தாங்க முடியலை, ரொம்ப மனவழியாக இருக்கிறது என்று தான் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப மனவருத்தமாக, எப்படி ஒரு சமூகம் இந்த நவீன உலகத்தில் நம்ம எல்லாம் நவீனத்துவத்தின் உச்சத்தை நோக்கி எல்லோருமே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சமூகம் சாப்பிட வழி இல்லாமல், மருந்துகள் இல்லாமல், குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துகள் இல்லாமல் ஒரு கொடூரமான இராணுவத்தினால் மீண்டும் மீண்டும் அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நினைக்கும் போது உள்ளம் தாழவில்லை, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலை. வல்ல ரஹ்மானிடத்தில் மாத்திரம்தான் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைகளிலும், சுஜூதுடைய நேரத்திலும், அத்தஹியாத்தினுடைய நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பூரண அனுமதியை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அத்தஹியாத்தினுடைய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சுஜூதுல அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான இடமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய 98வது படைப்பிரிவு காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்ப இதை விட பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது. இஸ்ரேலிய படைகள் ஈரானை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கிறது. சின்னொரு விஷயம் நினைச்சாங்க. ஏன்னா ஈரான் உலகத்துக்கு எப்படி இருந்ததுன்னா, இவங்களுக்கு நாகரிகம் இல்லை, இவங்களுக்கு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்குது, எனவே அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது, நம்ம போனா தட்டி தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், பழைய ஏதாவது கத்தி பொருள் இந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க. ஆனா இப்ப வாங்கி கட்டுவ அவர்களுடைய அயன்டோமே வெடிச்சு சிதறுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. எந்த ஒன்னாலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்பொழுது ஈரானை எதிர்கொள்வதற்காக 98வது படைப்பிரிவு உடனடியாக மீளப்பெறப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே மீளப்பெறப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் இப்படியும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது. இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க. உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் கொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் ஈரானிடத்தில் வாங்கி கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார். அதே நேரத்தில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள், சவுத் என்று நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது, உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய மெர்காவா டேங்க் மேல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை தான் நீங்க பார்க்குறீங்க. மெர்காவா டேங்க் ஒன்று மொத்தமாக அழிக்கப்படுகிற காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு மெர்காவா டேங்க்குள்ள மினிமம் 5 பேராவது இருப்பாங்க. இந்த டேங்க் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. எனவே 5 பேர் இன்றைக்கு அந்த இடத்துல கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் கான் யூனிஸுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய D9 வகையான புல்டோசர்களுக்கு ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்க செய்ததில் புல்டோசர் இன்றைக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அதே போன்று மேலும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு மெர்காவா டேங்கையும் நாங்கள் அழித்திருக்கிறோம் கான் யூனிஸினுடைய பகுதிகளில் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அவர்களுடைய பங்குக்கு இந்த யுத்தத்துக்கு
மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை துவம்சம் செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், சுதந்திரத்தை நோக்கி அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய தலைமையில் ரீமா அவர்களும் இணைந்து கொண்டு ஒரு 12 பேர் கொண்ட குழு கப்பலில் பயணித்து காசாவுக்குள் நுழைவதற்காக முயற்சித்தார்கள். அந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்ட ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பலில் தான் அவங்க வந்திருந்தாங்க. கைது செய்யப்பட்டதில் கிரேட்டா தன்பர்க் அடுத்த நாளே அவருடைய நாட்டுக்கு ஸ்வீடனுக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அவரோடு சேர்த்து இன்னும் 4 பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சில பேர் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக யூரோப் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரீமா ஹசன் அவங்க நான் போக முடியாது, கையெழுத்திட முடியாது, என்னை காசாவுக்குள் அனுப்புங்கள் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கினூடாக நீதிமன்றம் அவரை பலவந்தமாக வெளியேற்றுமாறு பணித்திருக்கிறது. எனவே அவர் இன்றைக்கு வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்த்து 3 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் கிரேட்டா தன்பர்க்கை போலவே நாங்களும் காசாவுக்குள் நுழைகிறோம் என்று 7000 பேரை கொண்ட ஒரு மக்கள் பேரணி துனிசியாவில் இருந்து கிளம்பினாங்க. கிளம்பி அவங்க லிபியா வழியாக ஈஜிப்டுக்குள்ள நுழைவதற்காக வந்தார்கள். துனிசியாவிலிருந்து லிபியாவுக்கு வந்துட்டாங்க. லிபியாவுடைய தலைநகர் ட்ரிபோலிக்கு போனாங்க. ட்ரிபோலி வழியாக எல்லாமே அதாவது கடற்கரையோர பயணங்கள், தரைவழி பயணமாக இருந்தது. ட்ரிபோலி வழியாக லிபியா எல்லையினூடாக ஈஜிப்டுக்குள்ள நுழைய வந்தவர்களுக்கு ஈஜிப்ட் இறுதி வரைக்கும் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டும் திரும்பி டியூனிசியாவுக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஈஜிப்டுக்குள்ள உள்ள வந்தா தான் அவங்க ரஃபா பார்டர் வரைக்கும் வர முடியும். ஈஜிப்ட் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா நிறைய சகோதரர்கள் இதனுடைய அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதனுடைய அப்டேட் தான் அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி செல்கிறார்கள். அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா இப்ப நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பலமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை, எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதில் என்ன கவனிக்கணும்னா காமெடி என்னன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய USS நிமிட்ஸ் என்கிற விமானம் தாங்கி ராணுவ கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் சரியா இருந்தால் இந்த மாதம் 23ஆம் தேதி வியட்நாம் கடற்பரப்புக்கு போயிருக்கணும். வியட்நாமுக்கு போனவங்க போகிற வழியிலேயே வியட்நாம் பயணத்தை ரத்து செய்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சற்று 1 மணி நேரத்துக்கு முன்பதாக குறித்த கப்பல் மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிடத்தில் ஈரான் தான் தோத்துக்கிட்டு இருக்கான்ல, அப்ப இஸ்ரேலே அடிச்சு முடிச்சிருவானா இல்லையா ஈரான் ஆல்ரெடி தோத்துட்டாங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரா இருந்தா எதுக்குடா இந்த கப்பல் அனுப்புறிய என்ற கேள்வி வருதா இல்லையா? எனவே இந்த கப்பல் அனுப்புறது எதுக்குன்னு சொன்னா தற்போது ஈரான் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதற்காக. ஏன்னா இஸ்ரேலிடத்தில் இந்த பாலிஸ்டிக்கை தடுக்கிற வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால உடனே அவங்களோட ஆட்களை அனுப்பி கப்பல் ஊடாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிற வேலையை பார்க்கறாங்க. எத்தனை தான் அவங்களும் தடுப்பாங்க. அதுக்கான அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா எங்களுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்காக வருகிறோம் என்கிற காரணத்தையும் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க அப்படி தடுக்கல. இன்றைய நாளில் டெல் அவீவ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்க தூதுவர் ஆலயத்துக்கு அருகில் இருந்த கட்டிடம் மீது தான் ஈரான் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த அச்சத்தில் கூட அவர்கள் உள்ளே வர முடியும். எது எப்படி போனாலும் ஈரான் தோக்குதுன்னு சொல்றவரு எதுக்கு இந்த கப்பலை அனுப்புறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய டெலிகிராம் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். ஈரானுடைய அரச தொலைக்காட்சியில ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே லைவ் டெலிகாஸ்ட் போய்கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதுதான் அந்த தொலைக்காட்சி நிறுவனம். இங்க நீங்க பார்க்கலாம், இது அரசாங்க தொலைக்காட்சி. இங்க ரூபவாகினி இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்கால ரூபவாகினி இருக்குது, தமிழ்நாட்டில் பொதிகை இருக்கிறாங்களா இல்லையா, இது மாதிரி அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியாக இருக்கு. அந்த கட்டிடம் தான். அந்த கட்டிடத்தில் தாக்குதலுக்கு பிறகு
அழகுண்டான காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்முடைய டெலிகிராம் சேனலில் அட்டாக் நடக்கிற போது ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, லைவ் டெலிகாஸ்ட் போய்கொண்டிருக்கு. அப்போ தான் அந்த அட்டாக் நடக்கிறது. அதுவும் அதில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய காட்சி, அந்த வீடியோ அப்படியே நம்ம பகிர்ந்துருக்கிறோம். பார்க்காதவங்க அதில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இப்படி பொதுத்தலங்கள் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததோடு தான் இந்த தாக்குதலோடு உடனடியாக இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல்களை ஈரான் மீண்டும் ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதில் அவங்க அந்த மசோதா பாஸ் ஆகணும். பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயத்துல்லா அலி ஹாமனி சொன்னாங்கன்னா எல்லாருமே கை தூக்கிட்டு போறாங்க. எனவே அது பாஸ் ஆகத்தான் போகுது. ஏன்னா அவர் தான் அங்கே விதாயக பல, அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குது. எனவே பாராளுமன்றத்தில் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் பகாயி உடனடியாக இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். தீர்மானம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால், அது பாஸ் பண்ணப்பட்டால், சர்வதேச அணு ஆயுத அணு பரவல் தடை சட்டத்தில் இருந்து அவர்கள் விதிவிலக்கு பெற்று விடுவார்கள். நீங்க வேண்டியதை பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே ஈரான் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, பல தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. நீ வேண்டியதை விதிச்சுக்க, நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி கெத்தாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு முடிவு வருகிற போது அமெரிக்காவுக்கு தான் அது மிகப்பெரிய தலையடியாக மாறப்போகிறது என்கிற நிலையில இன்றைக்கு பல அறிக்கைகளை ஈரான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மிக முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது. இவர்தான் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் கலீஃபாப் அவர்கள். முகமது பக்கர் கலீபாப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் மிக ஹைலைட்டட் ஆனது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர் பேசுறாரு, இஸ்ரேலுக்கு நாங்கள் நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம், நரகத்தின் ஆழத்தை இனிமேல் காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க இப்ப நரகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நரகத்தினுடைய ஆழத்தை காட்டுவோம். டெல் அவீவ் எரிந்து கொண்டிருக்கிறது, ஹைஃபா எரிந்து கொண்டிருக்கிறது, கிரேட்டர் டெல் அவீவ் எரிந்து கொண்டிருக்கிறது, கிழக்கு ஜெருசலம் எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல நகரங்களை நாங்கள் எரித்துக் கொண்டிருக்கிறோம். இது நரகம் உங்களுக்கு. ஆனால் நரகத்தின் ஆழத்தை நீங்க இன்னும் பார்க்கல. எனவே ஆழத்தை காட்டுகிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்ற சபாநாயகர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் பேசும்போது கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, ஈரானிய படைகளுக்கு இது ஒன்றும் புதிதல்ல, நாங்கள் பல யுத்தங்களை கண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அவர் சொல்றாரு, எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறோம். இறுதியாக வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்தாலும் இந்த பாதையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் என்பதையும் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். யுத்தம் வந்துருச்சுன்னா நமக்கு அடிப்பான், திருப்பி நம்ம அடிக்கணும், நமக்கு அடி விழும், அடி விழாமலே இருக்காதுல்ல. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏற்றத்தாழ்வு வரும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறு இனங்கள், பல்வேறு கொள்கைகள், பல்வேறு கோட்பாடுகள் கொண்ட ஈரான் இப்பொழுது ஒற்றுமையாக நிற்கிறது. ஈரானியர்கள் ஈரானுக்காக நிற்கிறார்கள் என்று நிற்கிறார்கள். எனவே எங்களை நீங்கள் தோற்கடிப்பதை நினைத்தும் பார்க்க முடியாது, நரகத்தின் ஆழத்தை உங்களுக்கு காட்டுவோம் என்று பாராளுமன்ற சபாநாயகர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சில அறிக்கைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் ஓமானுடைய சுல்தானோடு அதிபரோடு பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசிய செய்திகள் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் சில பேரை கொண்டுட்டாங்கிறதுனால எங்களை யாரும் தடுத்து விட முடியாது, அந்த 6 பேரை கொண்டுட்டாங்கிறதுனால எங்களை தடுக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளும் அதே போன்ற ஈரானுடைய தளபதிகளும் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பாக ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தனியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். பார்க்கா சகோதரர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் சார்பாக என்று சொல்லி. அந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் பேசுகிற போது எங்களை யாராலும் தடுக்க முடியாது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், அமெரிக்கா காட்டுமிராண்டித்தனமான இஸ்ரேலிய ஆட்சிக்கு உதவுவதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஈரான் இன்னும் வேதனையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவுக்கு பயப்படுறாக்கள் கிடையாது, நாங்கள் யாருக்குமே பயப்படலை. எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுறதை நிறுத்தணும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஈரான் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இஸ்ரேல் வேதனைப்படுகிற அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர ஈரானுடைய IRGC படைப்பிரிவினுடைய தளபதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு நீண்ட நெடிய விரிவான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் எங்களை மாற்றிக் கொண்டு விட்டோம், இனி யுத்தம் தான் என்று சொல்லி மனதளவிலேயே அவங்க ரெடி ஆயிட்டாங்க, எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய மிக முக்கியமான ராணுவ திறன்களை இனிமேல் தான் இஸ்ரேல் பார்க்க போகிறது
என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஆயுதப்படைகள் கூட்டுப்படைகள் மொத்தமாக ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு எல்லா மீடியாவிலையும் மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கிறது. அந்த அறிக்கையை இன்றைக்கு இவர் தான் வெளியிட்டவர். என்ன அந்த அறிக்கையில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்கிற நாட்டை தானே ஆக்கிரமிச்சு இஸ்ரேலை உருவாக்கினாங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய தலைநகராக டெல் அவீவ் இருக்கிறது. டெல் அவீவும் பாலஸ்தீன நகரமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்தடுத்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த இருக்கிறோம். டெல் அவீவ்ல பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாக்குதல்களால். எங்களை உங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லுகிற ஈரானுடைய கூட்டுப்படை முக்கியமாக என்ன அறிவித்தல் விடுத்தாங்கன்னா, உடனடியாக இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவை விட்டு வெளியேறி விடுங்கள். ஏன்னா நாங்கள் டெல் அவீவை தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்த போறோம். உடனடியாக அங்கிருந்து வெளியே போயிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிடக் கூடாது. முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம் என்கிறார்கள். உடனடியாக வெளியே போயிருங்க. டெல் அவீவ் விட்டு அத்தனை பேரும் போயிடும். டெல் அவீவை நாங்கள் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பது. ஏன்னா ஏண்டா தொட்டமென்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சரமாரியான பதிலடி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களே இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை மழைக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள். பெய்கிற மழையை போன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று எழுதக்கூடிய காட்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் ராணுவத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் சீர்குலை பட்டிருக்கிறது என்பதுதான் ஹைலைட்டான செய்தியாக இருக்கிறது. ஏன்னா நம்மளை யார் தாக்குவா? நம்மளை சுத்தி அயன் டோம் இருக்குது, நம்மளை சுத்தி தேட் இருக்குது, நம்மளை சுத்தி ஏரோ சிஸ்டம் இருக்குது, நமக்காக அமெரிக்காக்காரன் இருக்கிறான், நம்மளை எவனும் கை வைக்க முடியாது, எந்த அரபு நாடு நம்மளை நெருங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மிதப்புல அவங்க அத்தனை பேரும் இருந்தாங்க. ஆனா இப்ப இஸ்ரேல்காரனை ஈரான்காரன் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தற்போதைய இஸ்ரேலிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இல்ல நம்மளை அடிக்கிற பலம் ஈரான்காரனுக்கே இருக்குது, நம்ம என்னமோன்னு நம்ம நினைச்சிட்டோம், வெச்சு நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் மிகவும் நம்பிய இந்த அயன் டோம் சிஸ்டங்கள் எல்லாம் ஹெர்மெடிக் சிஸ்டம்ங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சிருந்தாங்க. அது எல்லாமே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தி டெலிகிராஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அழகாக ஒரு கட்டுரையாக அவர்கள் அதை தொகுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான்ல இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் டெல் அவீவ் மீது நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்களில் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பங்கரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2 பங்கருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவரை நோக்கித்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிவர் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதில் இருந்து இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள கருத்து பரிமாற்றம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பங்கருக்குள்ள பாதுகாப்புன்னு நம்ம போய் ஒழிக்கிறோம், அந்த பங்கரையே அவர்களுடைய ஏவுகணைகளால் அடிக்க முடியும் என்று ஆயிடுச்சுன்னா நம்ம எங்க தான் பாதுகாப்பை தேடி ஓடுறதுங்கிற நிலை உருவாகி இருக்குது. இப்ப அத்தனை பேரும் காசாவை நினைக்க வேண்டும். காசா அப்பாவிகள் இப்படித்தான் ஓடினார்கள். பங்கர் பஸ்டர் பாம கொண்டு போய் போட்டாங்க, பூமிக்குள்ள பாம போட்டு அழிச்சாங்க, 32 மருத்துவமனைகளை அழிச்சாங்க, பள்ளிவாசல்களை அழிச்சாங்க, ஸ்கூல் எல்லாத்தையுமே அழிச்சாங்க. பச்சை புல்லன்னு பார்க்காம 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது, 6,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 25,000க்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் கொல்லப்படுகிற இடத்துல கை கட்டி கை தட்டி ஆரவாரம் செய்து சூப்பர் எங்க ராணுவம் எப்படி தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு இப்ப மரண பயத்தை காட்டிக்கொண்டு ஆயத்துல்லா அலி காமனி அழகாக சொன்னார். என்னன்னா, மரணத்தை விட கொடியதாக இருக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் என்றார். ஒவ்வொரு கணமும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சமூகம் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஈரான் சிம்ம சொப்பனமான பதில்களை தற்போது இஸ்ரேல் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் இஸ்ரேல் மேல அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் என்னென்ன, நேற்று ஹைஃபா நாசமா போச்சுது, அதுக்கு முன்னாடி கிரேட்டர் டெல் அவீவ் நாசமா போச்சுது, அதுக்கு முன்னாடி ஜெருசலத்தில் கிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் வச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகிறது என்பதை இந்த வீடியோவுக்கு பிறகு வருகிற அப்டேட்ல நீங்கள் எதிர்பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே குனுத்துன் நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான வழிமுறை அது. குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும், எப்பொழுது ஓத
வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் ஒரு தனித்த வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள முடியும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த வீடியோவை நம்ம அமைச்சிருக்கிறோம். எனவே அந்த வீடியோ பார்க்காத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வைங்க. அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். அந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் நீங்கள் குனூத்து நாசிலாவை ஓதிக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும், அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொண்டு இந்த பயங்கரவாத செயல்பாடுகளால் எந்த நலவும் இந்த உலகத்திற்கு ஏற்படுவதில்லை. மக்கள் தான் அப்பாவிகள் தான் கொல்லப்படுகிறார்கள். அது எந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலையில அமைதி திரும்புவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனநாயக ரீதியாக அனைத்து விவகாரங்களையும் அணுகுங்கள். ஜனநாயக ரீதியாக சிந்தித்து ஜனநாயக ரீதியாகவே நம்முடைய போராட்ட வழிமுறைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற குரல் எழுப்புதலோடு பாலஸ்தீன மக்களுக்காக மறவாதி எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.